வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த லைட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது என்ன லைட் அப்படின்னு சொன்னா கோடெக்ஸோட லிட்மோனஸ் அப்படிங்கிற LP600BI அப்படின்னா பை கலர் பேனல் லைட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனுக்கு லைட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா கூட இதை மெயின் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது RGB இல்லை, பை கலர்னா வார்ம் லைட்டும் ஒயிட் லைட்டும் ரெண்டுமே வரது தான் பை கலர். லைட்டு எவ்வளோ ஒரு வீடியோவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஹை எண்டு கேமரா வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கேன், அதை விடையும் நல்லதாக 2 லைட்டு இல்லை ஒரு லைட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். உங்கள்கிட்ட இருக்க மொபைல்லையே சினிமாட்டிக்காக வேறு லெவலில் எடுக்கலாம். நீங்கள் நார்மலாக நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறாங்க, அதுவே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி 2 இல்லை ஒரு லைட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ இந்த லைட்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளாடி என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எப்படி ஒர்க் பண்ணுறது கூட இந்த வீடியோலேயே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த லைட்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். 10,400 ரூபாய்க்கு இந்த லைட்டு வாங்கியிருக்கு. இது ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கு. அமேசானில் கூட இந்த லைட் இருக்குது, லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லைட்டோட ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் என்னோடய தேவைக்கு வாங்கியிருக்கேன், அதை ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ நிறையவே போடுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டேன், பர்சனல் கொஞ்சம் ரீசன் இருந்துச்சு. இனி கண்டினியூவாக வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைட்டை பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக குட்டி பாக்ஸ் தான், நல்லா இருக்குது, கலர் வேறு போட்டிருக்காங்க. கோடெக்ஸ்னு எங்கேயும் ரொம்ப பெருசு பண்ணலை, பிராண்டு கோடெக்ஸ் தான். கோடெக்ஸில் லிட்மோனஸ் அப்படின்னு ஒரு இதில் LP600BI அப்படின்னா பிஐனா பை கலர், இந்த தான் லைட்டு. இதில் கோடெக்ஸ்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எங்கேயும் இல்லை. சப்ளைஸ் அப்புறம் இப்படி இருக்குது. இங்கே குட்டியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ தான் கோடெக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. சரி, ஆனால் சீல் எதுவும் இல்லை, வாங்கும்போதே இப்படி தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓப்பன் பண்ணிட்டா உள்ள லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் பேக்கிங் கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட் கலரில். ஆனால் லைட்டு தான் பை கலர். பை கலர்னால் 2 கலர் தான் மட்டும்தான் இருக்கும், RGB இல்லை. உள்ள பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா பாக்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது, நீ இதை தூக்கி போட்டுருவோம். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது பாக்ஸு. கேரி பண்ணிவிட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஒரு கைக்குள்ளே இப்படி பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்குது. இதுனா 1 ஃபீட்டு, இந்த மாதிரி 1 ஃபீட்டு எல்லா பக்கமும் 1 ஃபீட் இருக்குது. 1 ஃபீட் அப்படிங்கிறதுல இருக்குது. சரி, ஓகே, இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிப்பெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் லைட்டு தான். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. LP400BI ரெண்டுக்கும் ஒரே யூசர் மேனுவல் தான். LP400BIக்கும் LP600BIக்கும் சேம் யூசர் மேனுவல் தான். ஓகே, உள்ளேலாம் நல்லா தாங்க இருக்குது. எடுத்துட்டாலே லைட்டு, அவ்வளோதானா? அதுக்கப்புறம் லைட்டுக்கு பவர் கார்டு ப்ளஸ்ஸு இது ஏசி டிஎஸ்சியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. இது டிசியில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எல்லா கேபிளும் கொடுத்துருக்காங்க, இதில் வச்சுப்போம். ஸோ மற்ற மாதிரி எதுவும் இல்லை, இவ்வளோ தான். லைட்டு ப்ளஸ் பவர் கார்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. ரிமோட் எதுவும் இல்லை, ஜஸ்ட் மொபைலில் ஆப் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்ஸை ஓப்பன் பண்ணிட்டா இதுதான் லைட்டுங்க. ஸோ இங்கே 2 பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சின்ன LCD டிஸ்பிளே இருக்குது. சாரி, மாற்றி வச்சுட்டேன். இங்கே 2 பேட்ரி யூஸ் பண்ணி பேட்டரியில் கூட ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் 2 பேட்டரியும் அது தனி செப்பரேட்டாக வாங்கணும். இதுக்கு கூட இல்லை. இதுக்கு கூட யூஸ் பண்ணுறதுன்னா இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி டைரெக்டாக கரண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் மொத்தம் மெனுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, மோடுன்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லிட்மோனஸ் BI LP600BI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு செருவது கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது DC பவர். ஓகே, வாங்க இனி இதை பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படியே பவரில் கனெக்ட் பண்ணி லைட் ஸ்டாண்டில் ஈஸியாக மாட்டிக்கலாம். இவங்கள்ட்ட எந்த லைட் ஸ்டாண்ட் இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டா ஆன் ஆயிரும், டிஸ்பிளேயில் கரெக்டாக காமிக்கும். அதில் 2 பேட்ரி 2 சைடும் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறது இருக்குது. அது பவரோட எவ்வளோ அவுட்புட் வருதோ அதை இன்டென்சிட்டி இது பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கெல்வின் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா
சேஞ்ச் எது செலக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. 2800 கெல்வின்லேருந்து 6500 கெல்வின் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேலாம் பண்ண முடியாது, ஏன்னா இது பை கலர் லைட்டு. 2 மட்டும் தான் செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெனுக்குள்ளாடி போயிட்டோன்னா நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது, ஆப் அப்படி இப்படின்லாம். அதுக்கப்புறம் இதில் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து எஃபெக்ட்ஸுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எஃபெக்ட் இருக்குது, கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். கேமரா ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்குது, அதை போட்டுட்டிங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி காமிக்கும். அதுலேயும் இன்டென்சிட்டி கம்மி பண்ணி கூட்டி எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மின்னல் அடிக்கிற மாதிரி எல்லாமே பை கலரில் வர எஃபெக்ட்ஸ் தான் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன். மின்னல் அப்புறம் இதுன்னு எஸ்ஓஎஸ்லேயும் கலர் கலராக இருந்து எல்லாம் காமிக்காது, ஜஸ்ட்டு வெட்டி எறிகிற மாதிரி அப்படி தான் இருக்கும். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் திரும்ப மோடு ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக கண்டினியூஸ் லைட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். முன்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாரி இதில் 2 பேட்டரி கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கார்டு இல்லாமல் அவுட்டோரில் கூட கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 சட்ரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சட்டருக்குள்ளாடி ஒரு 600 எல்இடி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இது LP600BI அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸ்கொயர் சைஸ் வேறு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அவ்வளோதான். லைட்டோட ஆன் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டேன். இவ்வளோ தான். இந்த லைட்டில் வேறு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் பவர் வேறு லெவலில் இருக்குது. ஓகே தான். ஒரு டிசியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதை யூடியூபராக இருக்கீங்க, இல்லை ஏதாவது வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணிங்கன்னா சப்ளையில் ரொம்ப பவர்லாம் எடுக்காது, கொஞ்சம் வாட்ஸ்லேயே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு ஒரு 2 லைட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவே ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா இது ஒரு மெயின் லைட்டாகவும் ஒரு சின்ன லைட்டு ஏதாவது கீ லைட் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இதோட ரிவ்யூ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான் இருக்குது, பரவாயில்ல. பட்டு காஸ்ட்லியாக தான் இருக்குது. டிஜிடெக்கில் இது வாங்கினீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு இந்த லைட்டு கிடைக்கும். ஸோ இது கோடெக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறேன். 10,600 ரூபா வாங்குகிற காசுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தாக கொஞ்சம் பிராண்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் வாங்கியிருக்கேன், அதை பற்றி உங்கள்கிட்ட பேசிவிட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.